சூரியன், சந்திரன் அல்லது செவ்வாய். குரு சொல்லிட்டு அது செவ்வாய். செவ்வாய் வந்து இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 4க்குரியவர் 9க்குரியவர். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு அடுத்த பாயிண்ட். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 4 9க்குரியவர். செவ்வாய் 4 9க்குரியவர். 9ஆம் இடம் சுபத்தன்மை. 9ஆம் இடம் பாதகத்தன்மை. பாதகத்தன்மை 9ஆம் இடம் பாதகத்தன்மை. எல்லா ஜாதகம் இது வந்து பொதுவானது. சிம்ம லக்னத்துக்கு அதாவது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 4 9க்குரியவர். 4ஆம் இடம் சுபத்தன்மை. 9ஆம் இடம் பாதகத்தன்மை. பாதகத்தன்மை 4 9க்குரியவர். 4ஆம் இடம் சுபத்தன்மை. 9ஆம் இடம் பாதகத்தன்மை. சிம்ம லக்னம் மட்டும்தான். சிம்ம லக்னம் மட்டும்தான். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய். ஆச்சா, அப்ப இந்த லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனை பேர் ஒர்க் ஆவாரு அப்படிங்கிற நீங்க சொல்லணும். அடுத்து இந்த லக்னத்துக்கு புதன் எத்தனை பெரியவர்? 2 11 பெரியவர். அது 9 இருக்கார். அப்ப இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க. சரியா? சிம்ம லக்னத்துக்கு 2 11 பெரியவர். புதன் 9 இருப்பதால் புதன் பலம் பெறுகிறார். சார் அப்போ பாதகம் அப்புறம் பொதுவா எல்லாத்துக்கும் 2 பயன். ஒன்று 6 நாள் ஆகாது. இப்பனா பலம் பலவீனம் சொல்லிருக்கோம். அந்த புதன் ஒர்க்கட்டாவா இல்லையா? எத்தனை சொல்லுங்க நீங்க சொல்லுவீங்கல்ல, அப்பதான் கேட்பேன். புதன் எங்க இருக்காது? அப்ப இந்த லக்னத்துக்கு சிம்மத்துக்கு 2 11 பெரியவர் நல்லது. 2ஆம் இடமும் 11ஆம் இடம் நல்லா தானே? அது எங்க இருக்காது? 9 இருக்காது. அப்ப சிம்ம லக்னத்துக்கு 2 9 பெரியவர் 9 இருப்பதால் புதன் பலம் பெறுகிறார். நம்ம பலன் என்னன்னு சொல்லல, பலம் பெறுகிறார். சரி, அடுத்து என்ன? புதன் வந்து சுக்கிரன். சிம்ம அடுத்த பாயிண்ட். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 3 10 பெரியவர். லக்னத்துக்கு 3 10 பெரியவர் சுக்கிரன். 3ஆம் இடம் பாவத்தன்மையும் 10ஆம் இடம் சுபத்தன்மையும் குறித்தும் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். சுபத்தன்மை பெறுகிறார். இது முக்கியம். நம்ம சொல்றது போல சிம்ம லக்னத்துக்கு இது எல்லா சிம்மத்துக்கும் பொருந்தும். இப்போ நீங்க சிம்ம லக்னம் யார் பிறந்தாலும் இந்த விதி பொருந்தும். நீங்க அடுத்து வந்து தரிசனம் அதுக்கு எல்லாம் பொதுவாக நம்ம சொல்றோம். இப்போ இந்த விதியை வச்சு நீங்க எல்லாம் சொல்லிடலாம். அடுத்து சனி. சிம்ம லக்னத்திற்கு அடுத்த பாயிண்ட். சிம்ம லக்னத்திற்கு சனி 6 7 பெரியவர். சிம்ம லக்னத்துக்கு சனி 6 7 பெரியவர். லக்னத்தில் இருப்பது சமயம் கண்டிப்பி 7 பெரியவர் சனி. லக்னத்தில் இருப்பது சிறப்பு. லக்னத்துக்கு 7 பெரியவர், லக்னத்தில் இருப்பது சிறப்பு. மனைவியால் ஆதாயம். சமம் இருக்குதா? எப்பவுமே இந்த 2 காலம் வருதுல, அது இப்படி வாசித்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப சிம்ம லக்னத்துக்கு 6 7 பெரிய சனி லக்னத்தில் இருப்பது சிறப்பல்ல. அதே சமயம் 7 பெரிய சனி லக்னத்தில் இருப்பது சிறப்பு. சரியா? தெரிஞ்சுங்களா? அப்ப சனி என்ன ஆகும்? பிரச்சனை கொடுக்கும். எந்த வகையில் வரும்? அடுத்து ராகு. சிம்ம லக்னத்துக்கு ராகு பகை. சிம்ம லக்னத்துக்கு ராகு பகை. அவர் லக்னத்தில் இருப்பது போராட்டத்தை குறிக்கும். ரொம்ப முக்கியம். அப்ப சிம்மத்துல ராகு இருந்தா என்ன செய்யும்?
அவன் போராடம் ஜெயிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் ராகுவோ கேதுவோ லக்னத்தில் இருந்தால் அவர்கள் போராடியும் ஜெயிக்கணும், போராடம் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அவர்களுக்கு இருக்கும். அது அப்பா சொன்னேன், இன்னும் தெரியுது. சரியா? அடுத்தது கேது. சிம்ம லக்னத்துக்கு கேது கும்பத்தில் இருக்கிறார், 7ல நட்புல இருக்கிறார். கேது நன்மை செய்வார். அதே சமயம் கேது சிம்ம லக்னத்துக்கு பகை என்பதால் மாந்தி இங்க இருக்க அடுத்து 4 மாசம் எடுப்போம். இப்போ வந்து மாந்தி